இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நிற்கும்படியாக கத்தர் கொடுத்த பாக்கியத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிகுந்த அன்போடு அழைத்த குருவானவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை அவர்களோடும் அவருடைய குடும்பங்களோடும் எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய கிருபையையும் வல்லமையும் காண செய்வாராக. மிகுந்த இரக்கங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பாராக. சில காரியங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நேற்று சொன்னது போல நீங்கள் பேப்பரும் பேனாவை எடுத்து வந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வைத்திருந்தால் நீங்கள் கரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள். சில காரியங்களை வேகமா இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. நேற்று வேதாகமத்திலே இருக்கிற ஒரு அழகான ஜெபத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சங்கீதம் 27 சங்கீதம் 8 நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்பது என்ன என்பதற்கு ஆண்டவரே பதிலாக ஒரு பதிலை கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுத்தேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள், seek my face, என் முகத்தை தேடுங்கள். தேடு என்கிற வார்த்தையை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். The one and only desire, the one and only prayer is you have to seek the face of God. உங்களுடைய ஒரே ஜெபமும் ஒரே வாஞ்சையும் ஒரே ஆசையும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், முகத்தை நான் தேடுகிறேன் என்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே அந்த முகம் என்கிற வார்த்தையினுடைய ஆழமான தன்மைகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The face of God, தேவனுடைய முகம், தேவனுடைய முகம், யாரும் பார்க்க கூடாத அந்த முகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதனுடைய பொருள் என்ன என்று ஆழமாய் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நேற்று அதை குறித்து 2-3 வார்த்தைகள் அதற்கு நான் சொன்னேன். அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி விட்டு அதற்கு தொடர்பான சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது 8 வசனத்திலே முகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஃபேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய முகம் எதற்கு நிகராக இருக்கிறது என்று 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்திலே ஒன்றையே நான் கேட்டேன். I asked just one thing, one desire, ஒன்றே ஒன்று கேட்டேன், அதையே நாடுவேன். I will seek just one thing, ஒரே ஒரு காரியத்தை தான் நாடுவேன். என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முகம் என்கிற வார்த்தைக்கும் தேவனுடைய மகிமை என்கிற வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு உடையதா இருக்கிறது. இதே காரியத்தை மோசே யாத்திராகமம் 33 அதிகாரத்திலே ஜெபமாக பண்ணினார். இதெல்லாம் நேற்று நாம் கற்றுக்கொண்டோம். இதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். யாத்திராகமம் 33 அதிகாரம் 18 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டான். 114 பக்கத்திலே இருக்கிறது. I want to Lord show me your glory. மிகுந்த தேவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை உள்ள மிகுந்த ஆவிக்குரிய மனிதன் இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இதுல இருக்கிற எல்லா ஜெபமும் இந்த வார்த்தையோடு தொடர்புடையதாய் எப்பொழுதுமே எழுதி வைத்துக் கொள்வார்கள். இதுல என்னென்ன ஜெபம் பண்ணினாரோ எல்லா வார்த்தைகளும் ஒன்று கொண்டு தொடர்புடையதாய் இருக்கிறது. அந்த ஜெபம் எப்படியாக இருக்கிறது? 13 வசனத்திலிருந்து அந்த ஜெபம் ஆரம்பிக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும், that I might know thee என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் சேர்த்து எழுதுகிறேன். that I want to know thee, உம்மை அறிவது, உம்மை அறிவதற்கும் உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். கர்த்தருடைய வழி, the ways of God, the ways of God, கர்த்தருடைய வழி, கர்த்தரை அறிவது. அதற்கு பதிலாக கர்த்தர் ஒன்று சொல்லுகிறார் 14 வசனத்திலே, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். the presence of God, the presence of God. இதில் அழகாக ஒரு காரியத்தை நாம் புரிகிறதற்கு வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய முகம் என்பதற்கும் கர்த்தருடைய மகிமை என்பதற்கும் கர்த்தருடைய பிரசன்னம் என்பதற்கும் கர்த்தரை அறிவதும் கர்த்தருடைய வழியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. The ways of God, the face of God, knowing God, the glory of God, the presence of God go together. எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருந்து ஒன்றுக்கொண்டு சேர்ந்து இருக்கிறதா இருக்கிறது. இதற்கு மாற்றுப்பட்ட ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு ஒரு வார்த்தையை சொல்லலாம், the power of God. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது வேற, இது வேற. இது எல்லாம் சேர்ந்து ஒன்று போல இருக்கும், இது இன்னொன்றாக இருக்கும். அதாவது தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருடைய மகிமை என்பது வேற, கர்த்தருடைய வல்லமை என்பது வேற. கர்த்தருடைய மகிமை என்பது வேற, கர்த்தருடைய வல்லமை என்பது வேற. சங்கீதம் 103 சங்கீதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மோசேக்கு வழியையும் தம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
கிரியைகளையும் தெளியப்பண்ணினார். God showed the way to Moses. வழியை மகிமையை, அவரை அறிதலை, அவருடைய முகத்தை, அவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் மோசேக்கு காண்பிச்சார். அவருடைய கிரியைகளை, வல்லமையை இஸ்ரவேல் புத்தருக்கு காண்பிச்சார். 6 லட்சம் ஜனங்களுக்கு வல்லமையை பார்த்தார்கள். கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படையாக பார்த்தார்கள். 10 வாதைகள் வந்தது. சிவந்த சமுத்திரத்தை அவர் திறந்தார். இந்த இடத்துல மன்னா கிடைச்சது, காடை வந்துச்சு. They saw the power of God, but they didn't see the glory of God. வல்லமையை பார்த்தார்கள், மகிமையை பார்க்கவில்லை. வல்லமையை பார்த்தார்கள், எல்லாத்தையும் பார்த்து வேண்டான்னு சொல்லிட்டு எகிப்துக்கு போறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா மகிமையை பார்த்தவன் விழவே மாட்டான். ஹல்லேலூயா. உங்களுக்கு வித்தியாசம் இப்பொழுது புரிகிறது என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தருடைய மகிமை வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்திலே ஆண்டவருடைய முகமும் மகிமையும் பிரசன்னமும் எனக்கு வேண்டும் என்கிற ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசியா மாறணும், அற்புதங்களை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும். You want to see the power of God, you want to have the power of God, but I said I want to have the glory of God. வல்லமை வேணும், வல்லமை வேணும், வல்லமை வேணும் ஜெபம் பண்ணாதீங்க, மகிமை வேணும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். இயேசுவானவர் ஊழியம் செய்தார் 3.5 ஆண்டுகளாக. அநேக அற்புதங்களை செய்தார். ஒருத்தன் கூட மனம் மாறல. லாசருவை உயிரோடு எழுத்தார், ரட்சிக்கப்படல ஒருத்தன் கூட. எத்தனையோ அற்புதங்களை செய்தார், ஒருவனும் மனம் மாறல. They saw the power of God, they saw the power of God. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு முடவன் தான் எழும்பினா. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் 3000 பேரும் அதிகமான பேருமா இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஒரு இடத்துல வருகிறது வேற, கர்த்தருடைய வல்லமை ஒரு இடத்துல வருகிறது வேற. இதுவரைக்கும் 2000 ஆண்டுகளாக ஆலயங்களிலே கர்த்தருடைய வல்லமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலம் வரப்போகிறது, கர்த்தருடைய மகிமை வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. கர்த்தர் அதற்கான ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அதற்கான பாத்திரங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வல்லமையை சுமக்கிற பாத்திரம் அல்ல, மகிமையை சுமக்கிற பாத்திரங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah. You have to know the face of God. கர்த்தருடைய மகிமைக்கும் கர்த்தருடைய முகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இன்னும் ஆழமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்கள் புரிய போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். அறிவதற்கும், that I might know thee, உம்மை அறியணும், கரத்தின் கிரியைகளை அறியக்கூடாது. It is not about seeing things from God. ஆண்டவரிடத்திலிருந்து வாங்குவதில்லை, ஆண்டவர் அறியணும். இன்றைக்கு இரவிலே அதை குறித்து நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய வழியை அறியணும். மோசேக்கு வழியையும் கிரியைகளை இஸ்ரவேல் புத்தருக்கும் தெரிய பண்ணினார். வழியை ஒருத்தனுக்கு மட்டும் தான் காண்பிச்சாரு, கிரியையை 6 லட்சம் ஜனங்களுக்கு காண்பிச்சாரு. வழி என்பது முக்கியமாக இருக்கிறது. 14ஆம் வசனம், உம்முடைய சமூகம், the presence of God will always go before you. நேற்று இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். முன்பதாக நின்று கொண்டே இருக்கிறது, அவருடைய சமூகம் முன்பதாக நின்று கொண்டே இருக்கிறது, முன்பதாக இருந்து கொண்டே இருக்கிறது. சமூகம் வேண்டும் என்று கேட்கிறார். 18ஆம் வசனம், உம்முடைய மகிமையை காண்பித்தலும், Lord, I want to see the glory என்று அழகாக ஜெபம் பண்ணினார். எல்லா ஜெபம் பண்ணினும் பொழுது ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது. அந்த பதிலை இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பதிலிலே எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது. 19வது வசனம், அதற்கு பதிலாக ஒரு ரகசியத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். 19வது வசனம், அதற்கு அவர், என்னுடைய தயையை நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன். I will show my goodness என்று இதோ புதுசாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் சேர்த்து விடுகிறார். மகிமை வரும் பொழுது அவருடைய தயை, அவருடைய குட்னஸ், அவருடைய தயையை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். இதுலதான் மிகுந்த ஒரு என்னது சீக்ரெட் லைஃப் என்று சொல்லிட்டு, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பதாக கூறுவேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பதாக கூறுவேன். The name of God, the name of God, the name of God. The face of God is the name of God. The glory of God is the name of God. The presence of God is the name of God. The knowing of God is in the name of God. The ways of God is in the name of God. எல்லாமே அவருடைய நாமத்துக்குள் இருக்கிறது. அவருடைய முகமும் நாமமும் ஒன்றா இருக்கிறது. மகிமையும் நாமமும் ஒன்றா இருக்கிறது. அவருடைய பிரசன்னமும் நாமமும் ஒன்றா இருக்கிறது. அவருடைய தன்மைகளும் அவருடைய நாமமும் ஒன்றா இருக்கிறது என்கிறத அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லுகிறார். மகிமையை காண்பித்தருளும் அப்படின்னு சொல்லும்போது என் நாமத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல வேற வார்த்தையை பேசுறாங்க பாருங்க. கனெக்டோட ஒரு வார்த்தையை பேசுறாங்க பாருங்க. 20வது வசனம், என் முகத்தை காண மாட்டாய். ஹல்லேலூயா. முகம் வந்துட்டு மகிமையை காண வேண்டும், அதான் கேள்வி. ஆன்சர்
சொல்றாங்க, என் பேரை சொல்றேன், முகத்தை பார்க்க முடியாது, அது ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு அடுத்து முகத்தை பற்றி பேசுகிறார். பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது கொஞ்ச நாட்கள் கழித்து, அது 33க்கும் 34க்கும் கொஞ்சம் நாட்கள் வித்தியாசம் இருக்கிறது, அதை குறித்து இன்னொரு நாள் நாம் கற்றுக்கொள்வோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் பதிலை சொல்லுகிறார், நாமத்தை வெளிப்படுத்துகிறார். 5வது வசனம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். The name of God, knowing the name of God is the base root of Christianity. கர்த்தருடைய நாமங்களை அறிவது கர்த்தருடைய வாழ்க்கையின், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிகுந்த அடித்தளமா இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக தேவனுடைய நாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய முகத்தையே தேட வேண்டும் என்றால் நாமம் என்றால் என்னன்னு புரிய வேண்டும், அவர் யார் என்று புரிய வேண்டும், அவருடைய தன்மைகள் என்ன என்று புரிய வேண்டும். அவருடைய நாமம் வந்தால் அவருடைய மகிமை வரும், பிரசன்னம் வரும், வழிகள் வரும், அவரை அறிய முடியும், அவருடைய தன்மைகள் வெளிப்படும். You have to know the name of God. அவருடைய நாமங்கள் எல்லாமே ரகசியம், நீங்க புரியும் நினைச்சா கூட புரிய முடியாது. இயேசுங்கிற நாமம் சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் கால்கள் எல்லாம் முடங்கும், எல்லாரும் முழங்கி முடிந்து வணங்குவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் இயேசு சொன்னா நீங்க பாட்டுக்கு சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, யாரும் கீழே விழல. ஒரிஜினலான ஆண்டவருடைய தன்மை வெளிப்படும் பொழுது, நாமத்தினுடைய மகிமையோடு உள்ள தன்மை வெளிப்படும் பொழுது எல்லாரும் வணங்குகிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை அறிகிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது, மிகவும் மேன்மையானதாக இருக்கிறது. 5ஆம் வசனத்தை பாருங்கள், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க, 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயவு, சத்தியமுள்ள தேவன். God doesn't have grace, God is grace. God doesn't have truth, God is truth. தேவன் கிருபை வைத்துள்ளவர் அல்ல, தேவனே கிருபையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பை வைத்துள்ளவர் அல்ல, God doesn't have love, God is love. தேவன் அன்பை வைத்துள்ளவர் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. God doesn't dwell in eternity, God is eternal. தேவன் நித்தியம் உடையவர் அல்ல, அவரே நித்தியம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மிகவும் பெரியவர். It is beyond comprehension. அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியாது, ஒரு டப்பாவிலே வச்சு இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய தன்மைகள் இதுவாக தான் இருக்கும் என்று எளிதாக கூற முடியாது. 6வது வசனத்தை பாருங்கள், கர்த்தரின் முன்பதாக நின்று அவர் இரக்கம், அவர் நாதான் கிருபை, நாதான் நீடிய சாந்தம், நாதான் மகா தயவு, நாதான் சத்தியமுள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். சும்மா இல்ல, 1 2 இல்ல, 3 4 இல்ல, நீ ஒரு 30 வருஷத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய், 40 வருஷம், அடுத்த 40 வருஷம் எப்படி இருக்குன்னு பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். நான் 40 வருஷம் கால்குலேஷன் பண்ணி உன்னை உருவாக்குறவன் அல்ல, 1000 தலைமுறைக்கு கால்குலேஷன் பண்ணி உன்னை உருவாக்குகிறவன். ஹல்லேலூயா. 1000 தலைமுறையில என்னென்ன இருக்கும் என்று நான் உனக்கு சொல்லுகிறவன். இரவிலே வாருங்கள், அதை குறித்து நான் அதிக காரியங்கள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் எல்லாமே பெரியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை குறித்து சில காரியங்கள் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மொபைல்ல வச்சிருந்தா கூட, நீங்க பேப்பர் பேனா கெட்டலன்னா மொபைல்ல கூட நீங்க எழுதி டைப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக குறிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். எளிதாக மொத்தமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு கிடைப்பது அரிதான காரியமாக இருக்கும். ஆகவே நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய காரியங்களிலே ஞாபக புத்தகத்திலே எழுதி வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். வேதாகமத்திலே நாமம் என்கிற வார்த்தை உடனே வெளிப்படவில்லை, உடனே எல்லா தன்மைகளும் முடிந்த காரியமாய் இந்த காரியம் வெளிப்படவில்லை. ஒவ்வொன்றும் தனித்தனியாக வெளிப்படுத்தப்பட்டது. வேதாகமத்தில் அநேக நாமங்கள் இருக்கிறது. ஒரு சில நாமங்களுக்கு கூட அர்த்தங்களையும் நாம் கற்றுக்கொண்டு இங்கிருந்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய ஒரு தன்மையான ஒரு நாமம் வெளிப்பட்டது. The first name of God, முதலாவதாக அந்த நாமம் வெளிப்பட்டது. அந்த நாமத்தின் தன்மைகள் என்னவென்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய நாமம் தேவன் என்கிற வார்த்தை. நீங்க வேதாகமத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவன் அப்படிங்கிற வார்த்தை பைபிள் ஃபுல்லா இருக்கும். இனிமே நான் உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்ல போகிறேன். இனிமே தேவன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துடணும். சும்மாலாம் தேவன், ஆண்டவர், கர்த்தர் அப்படின்லாம் சும்மாலாம் கொடுக்கல. எல்லாம் பிளான் பண்ணி சரியாக யோசித்து வேதத்தை தமிழ் வேதாகமத்தை எழுதினவர்கள், அதை டிரான்ஸ்லேட் பண்ணினவர்கள் ரொம்ப ஞானமாக சரியாக கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஆழங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக வெளிப்பட
வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தேவன் என்கிற வார்த்தை. இது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா காட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். GOD போட்டு காட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கேபிட்டல் லெட்டர்ல இருக்காது. முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல்ல இருக்கும், GOD போட்டு இருக்கும். இதுக்கு பின்பதாக இருக்கிற ஒரிஜினலாக இருக்கிற தேவனுடைய நாமம் என்ன அப்படின்னா எல்லோஹிம் அப்படிங்கிறது தேவனுடைய நாமமா இருக்கிறது. முதலாவதாக வெளிப்படுத்தப்பட்ட வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை எல்லோஹிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான், ஒரு நாமம் தான் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த எல்லோஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல் அப்படின்னா காட் அப்படின்னு அர்த்தம். எல் அப்படின்னாலே காட் அப்படின்னு அர்த்தமாயிருது. எல்லோஹிம் அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரல் வார்த்தையாக இருக்கிறது, பலவின் பாலாக இருக்கிறது. எல் அப்படின்னா சிங்குலராக இருக்கிறது. இந்த எல்லோஹிம் அப்படிங்கிற வார்த்தையே பலவின் பால்ல இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லோஹிம் அப்படின்னு சொன்னாலே நாம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனுடைய சப்தங்கள் ஒத்த சப்தையா இருக்காது. அப்படின்னு சொல்லி அதனுடைய சப்தங்கள் பல பரிமாணமாக மொத்தமாக சேர்ந்து எழும்புகிற சப்தம் போல வித்தியாசமான ஒரு சப்தம் உள்ளதாக இருக்கும். அதுல இன்னின்று நான் செய்கிறேன் என்று சொல்ல முடியாது, நாம் என்று சொல்லுகிற ஒரு இதமாக இருக்கும். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிங்க அப்படின்னா 26ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் என் சாயலாகவும் என் ரூபத்தின்படியையும் எழுதப்படல, என்ன பட்டிருக்குது? பின்பு தேவன் காட் எல்லோஹிம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருகிறது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் என்று சொல்லப்படுகிற பலவின் பாலிலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருக்கிறது. அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரே ஒரு அர்த்தம் தான், கிரியேட்டர் என்கிற அர்த்தம் தான். அதாவது எல்லோஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உருவாக்குபவர், கிரியேட்டர் என்கிற வார்த்தையாக இருக்கிறது. எல்லோஹிம் அப்படிங்கிற அந்த நாமத்துல ரட்சிப்பு என்கிற நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. முதலாவதாக ஆண்டவர் வரும்போது நான் ரட்சிக்கிறவர், நான் அப்பா அப்படிலாம் வரல, அந்த நாமத்தின் தன்மைகள்லாம் வரல. இன்னைக்கு நமக்கு தெரியும் இயேசு ரட்சகர் என்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல உயிரோடு இருக்கிறதுக்கே ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்தணும். அதுக்கே ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர் அப்படிங்கிற ஒரு அழகான பரிமாண ஒரு நாமம் இருக்கும்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முதலாவதாக அப்படி வெளிப்படவில்லை. அந்த இடத்துல எல்லோஹிம் என்பதுதான் வெளிப்படுகிறது. எல்லோஹிமாக ஆண்டவர் வந்தார் என்றால் அந்த இடத்துல உருவாக்குகிறவராக தான் வந்துட்டு இருக்கிறார், உருவாக்குகிறவராக தான் வருவார். உருவாக்குபவர், கிரியேட்டர், 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 கிரியேட்டர். இன்றைக்கும் ஆண்டவர் எல்லோஹிமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. God அப்படினாலே எல்லோஹிம் அப்படின்னு அர்த்தம். தேவன் அப்படினாலே எல்லோஹிம் அர்த்தம். God is still in creating business. இன்றைக்கும் ஆண்டவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாக வெளிப்பட்டால் சகலத்தையும் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தின முதலாவதாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் என்கிற வார்த்தை. தேவன்னா என்ன அர்த்தம்? எல்லோஹிம் அர்த்தம். எல்லோஹிம்னா என்ன அர்த்தம்? கிரியேட்டர், உருவாக்குகிறவர் என்று அர்த்தம். வேதாகமத்திலே அடுத்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை எல் எல்யோன் என்கிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரே ஒரு முறை வெளிப்படுத்தப்பட்டது. ஆதியாகமத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அடுத்து ஒரு நாமம் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த நாமம் ரொம்ப வெளிப்படுத்தப்படல, ரொம்ப எல்லாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் வெளிப்படும். சோ எல் அப்படின்னா காட்னு அர்த்தம். எல்யோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா the most high God என்று அர்த்தம். the most high God, அதாவது உன்னதமான தேவன் என்று அர்த்தம். இந்த உன்னதமான தேவனை குறித்ததான மறைமுகமான காரியங்கள் வேதாகமத்திலே எழுதப்படவில்லை. அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னதமான தேவனாக யாரும் இயேசுவை ஆண்டவரை பார்த்த சரித்திரங்கள் மிகவும் கம்மியாக இருக்கிறது. ஆண்டவர் உன்னதமான தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். எல் எல்யோன் என்கிற ஒரு நாமம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து ரெண்டு நாமம் சேர்ந்து வெளிப்படுத்தப்பட்டது. ரெண்டையும் தனித்தனியாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 17:1 ஆண்டவர் அடுத்த பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்த பரிமாண, அடுத்த அவருடைய வெளிப்பாடு. ஆண்டவர் முதல்ல எல்லாம் வச்சிருந்தார். வர வர புதுசா சேர்த்து சேர்த்து நாம உருவாக்கல. முதல்ல எல்லாம் இருந்துச்சு, ஆனா வெளிப்படுத்தப்பட்டது மொத்தமா வெளிப்படல. கொஞ்சம் 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 கொஞ்சமா கொஞ்சம் 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 கொஞ்சமா காலம் காலங்களை சேர்த்து அது வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்து வெளிப்படுத்தப்பட்ட அழகான மேன்மையான ஒரு நாமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், I am God Almighty என்று சொல்லுகிறார். அடுத்து வெளிப்படுத்தப்பட்ட அழகான ஒரு வார்த்தை, அழகான ஒரு நாமம் எல் ஷடாய் என்கிற ஒரு நாமம். இதுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல் ஷடாய்
அப்படிங்கிற ஒரு நாமம் வெளிப்படுத்தப்பட்டது. எல் ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லவர், Almighty God, the Almighty God. எந்த இடத்துலலாம் வேதாகமத்துல சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் அப்படின்னு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் என்று வருகிறார் என்று அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. எல் ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா the all sufficient one என்று அர்த்தம். the all sufficient one, போதுமானவர் என்று எழுதி கொள்ளுங்கள். அவர் போதுமானவர் என்கிற ஒரு வார்த்தை எல் ஷடாய் என்கிற வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. போதுமானவர், ஆல் சஃபிஷியன்ட் ஒன், போதுமானவர். இன்னும் அநேக நாமங்கள் அதோடு சேர்ந்து இருக்கிறது. ஃப்ரூட்ஃபுல் ஒன் என்று இருக்கிறது. ஃப்ரூட்ஃபுல் ஒன், ஃப்ரூட்ஃபுல் ஒன் என்கிற வார்த்தை அதோடு சேர்த்து இருக்கிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுல ஒரு வார்த்தையாக இணைக்கப்பட்டிருக்கிறது. எல் ஷடாயில இருக்கிற அந்த நாமத்தில் இருக்கிற அந்த மேன்மை வேற எந்த நாமங்களிலும் வெளிப்படுத்தப்படவில்லை. ரொம்ப விசித்திரமான ஒரு நாமம் அதிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா அந்த தாய் உள்ளம் கொண்ட, தாய்மை கொண்ட ஒரு காரியம் எல் ஷடாயிலே வெளிப்படுத்திருக்கிறது. ஆக்சுவலா எல் ஷடாய் அப்படின்னா அந்த ஷடாய் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா the breasted one அப்படின்னு அர்த்தம். அதாவது தாய்மை உள்ளவர் என்கிற ஒரு அர்த்தம் உள்ளதாய் இருக்கிறது. the many breasted one அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்படின்னா நரிஷர், ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு தன்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் என்கிற ஒரு காரியம் ஆபிரகாமோடு தான் தொடங்க ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பதாக மறைமுகமாய் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் தான் இருக்கிறது. ஆபிரகாம் வெளிப்படும் பொழுது மேன்மையான வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தப்படும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை யார் கொடுக்கிறானா? எல் ஷடாய் கொடுக்கிறார். நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், நான் உன்னை தாய் போல பாதுகாத்துக் கொள்வேன், நான் உன்னை நரிஷ் பண்ணுவேன், நான் உன்னை பண்ணுவேன், நானே உனக்கு போதுமானவர், நானே உன்னை எல்லாம் செய்கிறவர் என்று சொல்லப்படுகிற ஒரு அழகான ஒரு தன்மையிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். the all bountiful, the supplier என்கிற ஒரு வார்த்தை இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எழுதிக் கொள்ளுங்கள். all bountiful அப்படின்னா எல்லாமே எனக்கு கொடுக்கிறவர், the supplier எதனாலும் எனக்கு சேர்த்து கொடுக்கிறவர், இப்படிங்கிற ஒரு பெயர்களோடு சேர்த்து இதுல இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல மேன்மையான ஒரு நாமம், இந்த நாமத்துல இன்னொரு ஒரு அர்த்தம், மேன்மையான ஒரு அர்த்தம் இருக்கிறது. எல் ஷடாய் அப்படினாலே என்ன அர்த்தம் அப்படின்னா covenant, covenant மேக்கர் என்ற அர்த்தம். அதாவது உடன்படிக்கையை போடுகிறவர் என்கிற அர்த்தம். உடன்படிக்கையை போடுகிறவர் என்கிற ஒரு அர்த்தம் இந்த நாமத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் எல் ஷடாயாக உங்களுக்கு வெளிப்பட்டால், எல் ஷடாயாக உங்களிடத்துல வந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா உடன்படிக்கையை போடதான் செய்வாங்க, உடன்படிக்கையை போடதான் செய்வாங்க. நீங்க மனசுல இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும். உடன்படிக்கையை போடுகிறவர், உடன்படிக்கையை போடுகிறவர். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார் சர்வ வல்லமையுள்ளவர், எல் ஷடாய் என்று வெளிப்பட்டார். அந்த நாமத்தை வைத்துக் கொண்டு அவர் அங்க நடந்து கொண்டே இருந்தார், அந்த இடத்துல நடந்து கொண்டே இருந்தார். அந்த ஆண்டவருக்கு பேர் ஆபிரகாமின் தேவன் என்று அந்த ஆண்டவருக்கு பெயர். இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இயேசுன்னு தெரியும், நீங்க எல்லாத்துலயும் ஜெபம் பண்ணா தெரியும், எங்கனால ஜெபம் பண்ணலாம்னு தெரியும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஆபிரகாம் காலத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் காலத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, இப்ப நீங்க ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு மேல செவல்ல இருக்கீங்க, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பாபிலோன்ல எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது, இன்னைக்கு தெரியும் இயேசுண்டு, எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படும் தெரியும். ஆபிரகாம் காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம யோசிக்க, நம்ம பாட்டுக்கு இதை யோசிப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. வாய்ப்பே கிடையாது. ஆபிரகாம்கிட்ட போனாதான் அந்த வெளிப்பாடு கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவருக்கு பேர் ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட தான் அந்த வெளிப்பாடு இருக்குது. நாமம் அவருக்கு மட்டும் தான் தெரியும், அவருக்கு மட்டும் தான் தெரியும். எல் ஷடாய்ங்கிறது வேற யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வெளிப்பாடு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவருக்கு உள்ள ஆண்டவருக்கு பேர் ஆபிரகாமின் தேவன். Just one man know the secret of God. No other man knows the secret of God. வேற யாருக்கும் அவருடைய நாமத்தை பற்றி தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. இப்ப நீங்க யோசிங்க, நீங்க பூமியில இந்த காலத்துல வாழ்கிறது எவ்வளவு கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கரெக்டா பிறந்ததுக்கே ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லணும். முழங்கால் போட்டு இது இல்ல அது இல்லன்னு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே 2025 உயிரோட இருக்கிறேன்னு, உங்களுடைய மகா பெரிய காலத்துல உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படணும். அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு நான் இதை சொல்வது உண்டு. எல்லாரும் பைபிள் கிளாஸ் வருவாங்க, யாரும் பைபிள் கிளாஸ் வராம இங்க வர முடியாது, அடிச்சு பத்திடுவேன். அவ்வளவும் பைபிள் கிளாஸ் வருவாங்க. கண்டிப்பா பைபிள் கிளாஸ் வருகிற ஒரு கூட்டம் எங்களோட இருக்கிறது. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. திங்கட்கிழமை பைபிள் கிளாஸ் இருந்து செவ்வாய்க்கிழமை பைபிள் கிளாஸ் உண்டு. அவங்க கண்டிப்பாக வர வேண்டும். ஆன்லைன்ல பைபிள் கிளாஸ் வைப்போம், அதுக்கும் வரணும். வரலன்னா அவங்களை பிடிச்சு
திருக்கி விட்டுறோம். எல்லாரும் கண்டிப்பாக வருகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். சரி, ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுகிறது. அவர் கவனன்ட் மேக்கராக, உடன்படிக்கை போடுகிறவராக இருக்கிறார். இவருக்கு அந்த வெளிப்பாடு வந்துட்டு இப்போ ஈசாக்குக்கு அவர் இது பண்ணுகிறார். ஈசாக்குக்கு அவர் கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறார்னா, இங்க இருந்து எல்ஷடாய் அப்படிங்கிற நாமத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்ஷடாய்ங்கிற நாமத்தினாலே சர்வ வல்லமையுள்ளவன் அந்த தேவனாலே ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் ஈசாக்கு இப்பொழுது அந்த நாமத்தை பிடிச்சிட்டு இருக்கிறார். இப்பொழுது அடுத்து கொடுக்கணும். அடுத்து கொடுக்கும் போது இவர் குருடாயிட்டு, இவர் மனசுல நினைச்சுக்கிட்டாரு ஏசாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா களவாண்டுட்டு போயிடுறான். யாக்கோபு களவாண்டுட்டு போயிடறான். களவாண்டுட்டு போனோன்னா ஏசா வரான். வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவார். எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை உங்ககிட்ட இப்படி இருந்துச்சுன்னா, அந்த பையன் தானே எனக்கு தெரியும், 4 கெட்ட வார்த்தை போட்டு இவன் என்ன களவாணி பையன் முதல்ல எனக்கு தெரியும். அந்த யாக்கோபு, களவாண்டு போன யாக்கோபு சபிக்கப்பட்டவன். இப்பொழுது ஏசா மீது எல்லா ஆசீர்வாதம் அமருவதாக ஈஸியா சொல்லியிருந்திருக்கலாம். எவ்வளவு நேரம் இருக்கும் சொல்றதுக்கு. ஆனா அப்படி சொல்லல. ஏசாவை பார்த்து என்ன சொல்வார்னா, நான் அவனை ஆசீர்வதிச்சுட்டேன், உனக்கு ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னு சொல்வார். எவ்வளவு வாயில ஈசா சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்னிடத்துல இருந்து களவாண்டு போன யாக்கோபு சபிக்கப்பட்டவன் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவரால் ஆசீர்வதிக்க முடியல. ஏன் ஆசீர்வதிக்க முடியல தெரியுமா? யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க இருந்து இங்க தூக்குறது எல்ஷடாயை தூக்கி ஈசாக்கு மேல வைக்கிறார். ஈசாக்குல இருந்து தூக்கி யாக்கோபு மேல எல்ஷடாயா வைக்கிறார். யாக்கோபுக்கு பேர் இஸ்ரவேலின் தேவன் மாறிட்டு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் தேவன் வருது. இந்த யாக்கோபின் தேவனை தூக்கிட்டு இந்த இடத்துல இஸ்ரவேலின் தேவன் வந்திருக்கலாம், ஆனா வரல. ஏன்னா எல்ஷடாய்ங்கிற நாமம் இருக்கிறது. இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிற நாமம், 3 பேருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நாமம் எல்ஷடாய் என்கிற நாமம். இந்த 3 பேரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேருக்கும் சேர்ந்து வெளிப்படுத்தப்பட்ட நாமம் தான் இந்த எல்ஷடாய் அப்படிங்கிற நாமம். இப்பொழுது இதுக்கு அர்த்தம் சொன்ன. எல்ஷடாய் என்ன அர்த்தம்? உடன்படிக்கையை போடுகிறவர். உடன்படிக்கையை போடுகிறவர் அப்படின்னா வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர். அவர் வந்தார்னா வாக்குத்தத்தமா அள்ளி வீசுவார், அள்ளி வீசுவார். சர்வ வல்லமையுள்ளவர் வந்தார்னா ஒரே வாக்குத்தத்தமா தான் இருக்கும். இப்படி இருப்பா, அப்படி இருப்பா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பா அப்படின்னு வரிசையா வந்து கொண்டே இருக்கும். பல வருஷம் ஆகிவிட்டது, பல காலங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் புதிதாக தன்னை அப்டேட் பண்ணுகிற நேரம் வந்து விட்டது. அவர் தன்னை விசித்திரமாய் வேறு விதமாய் பேச வேண்டிய ஒரு நாமம் நேரம் வந்து விட்டது. இந்த நாமம் வேதாகமத்தையே புரட்டி போட்ட ஒரு நாமம். இந்த நாமம் வேதாகமத்திலேயே மிகவும் அழகாக வேதாகம் முழுவதும் நிரம்பி இருக்கிற அதிசயமான நாமம், அற்புதமான நாமம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம். இந்த இடம் என்ன இடம் என்றால், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் என்ன இடம்னா, 430 வருஷம் கழிச்சு இவங்க எகிப்துல இருக்கிறாங்க. 6 லட்சம் பேராய் மாறிவிட்டார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வரும் பொழுது ஆண்டவர் வாயில வேற மாதிரி பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, மோசே வந்திருக்கிறாரு, 6 லட்சம் பேரை கூட்டுறதுக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வேறு வார்த்தையில இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். அழகான ஒரு வார்த்தையில இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். என்ன சொல்றாங்கன்னா, நான் யெகோவா, நான் யெகோவா என்கிற அழகான அடுத்த ஒரு மேன்மையான ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகிறார். யெகோவா என்கிற ஒரு மேன்மையான அழகான ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படி சொல்லிட்டு பேசாம டயலாக் பேசிட்டு போயிருந்திருக்கலாம். அடுத்த வசனம் பாருங்களேன், பயங்கரமான ஒரு வசனம். அடுத்த வசனம் ரொம்ப ஒரு அழகான வசனம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னு சொல்லி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றார், ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு அழகான விஷயத்தை சொல்லுகிறேன். யாத்திராகமம் இதை கையில வச்சுக்கோங்க, யாத்திராகமம் 6ல வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொல்லிட்டு திருப்பி இங்க வந்துரும். யாத்திராகமம் 12:1-2 வசனத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 12:1-2. கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம்
மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் ஆரம்பிக்குது, ஒரு காலண்டர் ஆரம்பிக்கிறது. இந்த காலண்டர் இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். 5786 ஆண்டு என்று எண்ணுகிறேன். அப்படி ஒரு காலண்டரை வைத்துக் கொண்டு அவர்கள் இன்னும் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 1ஆவது மாசம் 1ஆம் தேதி அவர்களுக்கு நியூ இயர் கிடையாது, 7வது மாசம் 1ஆம் தேதி தான் நியூ இயர். அவர்கள் அதாவது நம்மளுக்கு 2024 இருந்து 25 என்னைக்கு மாறும்னா ஜனவரி 1ஆம் தேதி மாறும். ஆனா அவங்களுக்கு இந்த 1ஆவது மாசம் 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி அப்படி மாறாது, ஆனா நியூ இயரா கொண்டாடுவாங்க. ரொம்ப அதிசயமான நாள் என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த 1ஆவது மாசம் 1ஆம் தேதி, ஹல்லேலூயா, இன்னைக்கு நிசான் மாதம் 1ஆம் தேதி, இன்னைக்கு புதிய ஆண்டின் ஒரு நாள். அந்த நாளில நின்று கொண்டு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமானதாகவும், இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் உள்ளதாகவும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்படி நியூ இயருக்கு எப்படி வருவீங்க? அழகா பட்டு சாரி போட்டு பயங்கரமா ஜகன் வருவீங்களா? இன்னைக்கு வந்திருக்கணும் இப்படி அப்படிப்பட்ட ஒரு நாள். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க இன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்திருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ்ல ஆரம்பிக்கப்பட்டது போல புதிதான தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் தொடங்குவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு 1ஆவது மாதம் 1ஆம் நாள், நிசான் மாதம் 1ஆம் தேதி. மிகவும் சந்தோஷமான அழகான நாள். இன்னைக்கு இஸ்ரவேலிலே மகா பெரிய கொண்டாட்டம் இருக்கும். சரி, போகட்டும். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 2ஆம் வசனத்தை வாசித்தோம். நான் யெகோவா என்று சொல்லுகிறார். அதுல அடுத்த வசனத்தை சொல்றார், சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற நாமத்தினாலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனமானே, ஆனா யெகோவான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த 3 நாமம் இங்க இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட சேர்ந்து வரும்போது எல்ஷடாய்ங்கிற நாமம் இருக்குது. இந்த எல்ஷடாய் அப்படின்னா நான் சொன்ன கவனன்ட் மேக்கர், உடன்படிக்கையை போடுகிறவர். ஆனா யெகோவானா என்ன அர்த்தம் அப்படின்னா கவனன்ட் கீப்பர் என்ற அர்த்தம். அதாவது உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். எழுதிக் கொள்ளுங்க, உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்றது 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே, 1ஆவது மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் உங்களுக்கு யெகோவாவாக வாக்குத்தத்தங்களை மாத்திரம் கொடுக்கிற தேவனாய் அல்ல, பழைய ஆண்டிலே வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. அவர் எல்ஷடாயா வந்தா வாக்குத்தத்தத்தை கொடுக்கதான் முடியும், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால ஆண்டவர் எகிப்திலிருந்து வரும்பொழுது பேரவே மாத்துறாரு. நான் பேர வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவன் மாத்திரம் இல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அப்டேட் பண்ணி கியர் மாத்தி உள்ள இழுத்து வேற மாதிரி மாற்றுகிறார். சரி, இந்த நாமத்தை இன்னும் நம்ம ஆழமாய் சில காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் சில ஆழமான இதனுடைய தன்மைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு பின்பதாக நாம் ஜெபித்து இந்த நாளை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த யெகோவா அப்படிங்கிற இந்த வார்த்தை வேதாகமத்திலே ரொம்ப அழகாக விசித்திரமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆழமான சில காரியங்கள் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, கேபிட்டல் லெட்டர்ல YHVH என்று எழுதுவார்கள். இத ஸ்மால் லெட்டர்ல எழுத மாட்டாங்க, கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதுவாங்க. YHVH அப்படின்னு எழுதுவாங்க. இது கான்சனன்ஸா இருக்கிறதுனால இதனுடைய ப்ரொனன்சியேஷன் யாருக்கும் தெரியாது. இதை எப்படி வாயில உச்சரிக்கணும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். அது யாருன்னா பிரதான ஆசிரியருக்கு மட்டும் தான் தெரியும். பிரதான ஆசிரியருக்கு மட்டும்தான் அந்த நாமத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று தெரியும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஒரு கட்டளை உண்டு. அது என்னதுன்னே தெரியாது, சரி சும்மா சொல்லக்கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதை விட்டுருவோம். அந்த வாக்கு கட்டளையே நம்ம என்னன்னு தெரியாதனால விட்டுருவோம். இந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது, அந்த நாமத்தை உச்சரிக்க யாருக்குமே முடியாது. ஒரே ஒருவர் தான் உச்சரிப்பார். யார் உச்சரிப்பார்? பிரதான ஆசிரியர் தான் உச்சரிப்பார். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சரிப்பார். அது மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் நின்று கொண்டு உச்சரிப்பார். இப்பொழுது இயேசு இடத்துல கடைசியில கேட்கிறாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் நின்னுட்டு நான் ஐ ஆம் அப்படின்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த சப்தத்தினுடைய வெளிச்சத்தும் சப்தத்தினுடைய இரைச்சலும் வந்து பக்கத்துல இருந்த சோல்ஜர் எல்லாம் அப்படி உருண்டு போறாங்க. கிட்டத்தட்ட 200-300 சோல்ஜர் உருண்டு போன மாதிரி சொல்லுவார்கள். ஆனா எல்லாரும் உருண்டு போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தைய மட்டும் சட்டையை கிழிச்சிட்டு தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, என்னடா சட்டையை கிழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒருத்த மட்டும் சட்டையை கிழிப்பான். யாரு? பிரதான ஆசிரியர். பிரதான ஆசிரியர் மட்டும் சட்டையை கிழிச்சிட்டு தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த யாவனுக்கும் புரியாது. ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல நின்று கொண்டு யாருமே சொல்ல முடியாத, யாருமே உச்சரிக்க முடியாத வெறும் மகா பிரதான ஸ்தலத்தை நின்று கொண்டு பிரதான ஆசிரியர் உச்சரிக்கின்ற அந்த அழகான நாமத்தை நான் தான் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில மரிக்கும் பொழுது இதுதான் குற்றச்சாட்டு, தேவ தூஷணம் சொன்னாருங்கிற குற்றச்சாட்டை வச்சுதான் சிலுவையில ஆண்டவரை அனுப்பினார்கள். சரி, இந்த நாமம் யாருமே சொல்ல முடியாது. YHVH என்று சொல்வார்கள். இதனுடைய விளக்கத்தை எழுதுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். இதனுடைய விளக்கம் என்னன்னா, யாட் ஹே வாவ் ஹே என்று விளக்கம் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதிக் கொள்ளுங்கள். YHVH என்ன அர்த்தம்னா, யாட் ஹே
வாவ் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. 4 எபிரேய எழுத்தா இருக்கிறது. யாட் ஹே வாவ் ஹே. எபிரேய எழுத்து லெஃப்ட்ல ரைட்ல இருந்து எழுதுவாங்க. சோ அது எப்படி வரும்னா யாட், அதுக்கப்புறம் ஹே, அதுக்கப்புறம் வாவ், அதுக்கப்புறம் ஹே என்று அழகாக இந்த நாமத்தை சொல்வார்கள். யாருமே உச்சரிக்க முடியாத நாமம், யாருமே உச்சரிக்க தெரியாத நாமம், மிகவும் மிகவும் மேன்மையான நாமமா இருக்கிறது. இதை டெட்ராகிராமட்டான் என்று சொல்வார்கள். இந்த நாமத்தை யாருமே உச்சரிக்க கூடாதனால ஒருத்தர் கூட அந்த நாமத்தை இஸ்ரவேலிலே உச்சரிக்க மாட்டாங்க. யாருமே பேச மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை ஷார்ட்டா சொல்லணும்னா யாவே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா யாருமே யாவேன்னு சொல்ல மாட்டாங்க, ஜெகோவான்னு சொல்ல மாட்டாங்க, யாட்ஹே வாவ்ஹேன்னு சொல்ல மாட்டாங்க, எதையுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹஷம் என்று சொல்வார்கள். ஹஷம் என்று சொல்வார்கள். ஹஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா the name அப்படின்னு அர்த்தம், நாமம் என்று அர்த்தம். நான் நிறைய சொல்லுகிறேன், எனக்கு தெரியும். ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு இருக்கீங்க, எப்பண்டா முடிப்பான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒட்டகம் அடிச்ச மாதிரி தூக்கி நல்லா சாப்பிடுறதுக்கு உள்ள எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுல போய் நல்லா 1 மாசம் கறி சாப்பிட்ட மாதிரி 1 மாசம் உட்கார்ந்து நல்லா இதை எடுத்து திருப்பி வேதாகமத்தை வாசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை விசித்திரமாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. நான் திரும்பி எப்ப வரேன்னு தெரியாது, அந்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க மாடு மாதிரி ஒட்டகம் மாதிரி எல்லாத்தையும் வேகமா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு நீங்க அதுல நல்லா நிம்மதியாக இன்னும் நல்லா விளவாரியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி, ஹஷம் என்ற அர்த்தம். ஹஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா the name அப்படின்னு அர்த்தம், அந்த நாமம் என்று தான் சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு கூட யூதர்கள் பேசும்பொழுது ஹஷம் என்ன பார்த்துக்கிட்டாங்க, ஹஷம்ட ஜோம் பண்ணு, ஹஷம்ட இது பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய யாவேன்னு சொல்ல மாட்டாங்க, யாட்ஹே வாவ்ஹே என்றும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு நாமமா இருக்கிறது. சரி, இது பைபிள்ல எப்படி போட்டிருக்குது அப்படின்னா எல்லோஹிம் பைபிள் எப்படி போட்டிருக்குது, தேவன் போட்டிருக்குது. இது எப்படி பைபிள்ல போட்டிருக்குது அப்படின்னா நல்லா போல்ட் லெட்டர்ல கர்த்தர் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. சோ இப்ப நீங்க பைபிள்ல எங்கெல்லாம் தேவன் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன நினைக்க போறீங்க, எல்லோஹிம் அப்படின்னு நினைக்க போறீங்க. எங்கெல்லாம் கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்குதோ அதுக்கு உள்ள என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தை இருக்குது அப்படின்னு பைபிள்ல அர்த்தம். சோ எங்கெல்லாம் கர்த்தர் இருக்குதோ அங்கெல்லாம் இப்படி இருக்கும். கர்த்தராகிய தேவன் அப்படின்னு ஒரு இடம் அப்படின்னு வசனங்கள் வரும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே அது இருக்கும் என்று நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் 7ஆம் வசனம், ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி அதுல தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா எல்லோஹிம், அடுத்து யெகோவா, யாட்ஹே வாவ்ஹே அப்படிங்கிற அர்த்தம். சரி, இப்போ நம்மளுடைய வேதாகமத்தினுடைய முன்னாதர்கள் the church fathers ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான இடம். ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. இந்த நாமம் ரொம்ப டேஞ்சரஸான நாமம், யாரும் இதை சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்னு தெரியாது, இதுல நம்ம விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. பைபிள்ல இது எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னா 6519 இடங்களிலே இந்த நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்கிற நாமம், யெகோவா என்கிற நாமம் 6519 இடத்துல இருக்கு. என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நாமத்தை பைபிள் ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் டெலீட் அடிச்ச மாதிரி ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு இந்த நாமத்துக்கு பதிலா சப்ஸ்டிடியூட்டா இன்னொரு ஒரு நாமத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். என்ன நாமம் அப்படின்னா அடோனாய் அப்படிங்கிற ஒரு நாமத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். புதுசா ஒரு நாமம், இதற்கு முன்பதாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நாமம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம் இடத்துல 2 நாமம் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னேன். அடுத்து ஆபிரகாம் இடத்துல முக்கியமாய் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நாமத்தை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதை தமிழ் பைபிள்ல நம்மளுக்கு 2 பிரிச்சு சொல்லப்படல, இங்கிலீஷ் பைபிள்ல பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கும். ஆங்கில பைபிள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கும்னா LORD கேபிட்டல்ல சில இது இருக்கும், LORD ஸ்மால்ல இருக்கும். நீங்க வாசிருப்பீங்க, சரி ஏதோ தெரியாம எழுதியிருக்கான், இதுவும் தெரியாம எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இந்த வசனத்தை வாசிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. வேதாகமத்திலே ஆங்கில வேதாகமத்துல 2ஐயும் பிரிச்சு எழுதியிருப்பாங்க. ஆங்கில LORD இருக்கும், LORD இருக்கும். இந்த லார்ட் அப்படின்னா அடோனாய்னு அர்த்தம், இந்த லார்ட் அப்படின்னா கர்த்தர்னு அர்த்தம், அதாவது யாவேன்னு அர்த்தம். ஆனா தமிழ் பைபிள்ல எல்லா இடத்திலும் இது இருக்குது. இந்த இடம் வேதாகமத்துல 434 இடத்துல இருக்கிறது. அடோனாய் என்கிறது 434 இடத்துல இருக்கிறது. 6519 இடத்துல கர்த்தர்ங்கிறது இருக்கிறது. தமிழ் பைபிள்ல 2ம் சேர்த்து இருக்கும், 2ம் சேர்த்து கர்த்தர் என்கிற நாமம் இருக்கும். இப்ப நான் சொல்றது புரியுதா? அடோனாய் என்கிறது என்ன அர்த்தம்? லார்டுன்னு அர்த்தம். இதோட அர்த்தம் சொல்லுகிறேன். அடோனாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம்.
என்னுடைய எஜமானன், மாஸ்டர் என்கிற அர்த்தம். ஆகவே வேதாகமத்திலே எல்லா இடத்திலும் எஜமானன், எஜமானன், மாஸ்டர், மாஸ்டர், லார்ட், 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 லார்ட் என்கிற வார்த்தை சப்ஸ்டிட்யூட் ஆகப்பட்டது. அதற்காக சொல்லப்பட்டுகிறது. இது தவறு இல்லை, இது தவறாக அவர்கள் எழுதவில்லை. தப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது, சரியாக தான் செய்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் எந்த தவறுகளும் வருவதற்காக வாய்ப்பு இல்லை. என்ன பெயர் கொடுத்தாலும் சரி, தேவனுடைய வல்லமையை யாரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இயேசுங்கிற பேர் இங்க இயேசுமாங்க, ஆங்கிலத்துல ஜீசஸ்மாங்க, ஒரு இடத்துல ஈசுமாங்க, இயேசுமாங்க, பேரை மாத்துவாங்க. இப்ப உங்க பேர் பேதுருன்னு, பீட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்க தமிழ் கிளாஸ்ல போகும்போது பேதுருன்னு வாசிட்டு இங்கிலீஷ் கிளாஸ்ல போகும்போது பீட்டர்னு வாசம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க பீட்டர்னா எல்லா இடமும் பீட்டர் தான். நீங்க அமெரிக்கா போனாலும் பீட்டர் தான், எங்க போனாலும் பீட்டர் தான். ஆனா வேதாகமம் அப்படி இல்லை. ஒரிஜினலாக மோசே பேர் மொஷின் இருக்கும், மேரி பேர் மிரியாம் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொருக்கு பேர் வேற வேற இருக்கும். ஆனா வேதாகமத்தை எழுதும் போது மோசே அப்படின்னு மாத்திடுவாங்க, மோசஸ் மாத்திடுவாங்க. இயேசுங்கிற நாமத்தை என்னெல்லாமோ மாத்தி மாத்தி பார்த்தாங்க, வல்லமை மாற்றப்படவே இல்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நின்று இயேசுன்னு சொன்னாலும் சரி, இயேசு யெஷுவான்னு சொன்னாலும் சரி, ஜஹஷுவான்னு சொன்னாலும் சரி, யெஷுவஹம் மஷியஹம் சரி மெலக் மஷியா என்று சொன்னாலும் சரி, என்ன காரியத்தை நீங்க சொன்னாலும் சரி, இயேசுங்கிற நாமத்தை எப்படி சொன்னாலும் வல்லமை மாறாததாய் நிலைத்து நிற்கிறதாய் இருக்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ரகசியமா இருக்கிறது. அந்த நாமத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவன் பெரியவராய் இருக்கிறார். லார்ட் என்று மாற்றப்பட்டது, அடோனா என்று மாற்றப்பட்டது, மாஸ்டர் என்று மாற்றப்பட்டது. இப்படி மாற்றப்பட்டு அந்த நாமம் எழுதப்பட்டுகிறது. இதற்கு பின்பதாக வேதாகமத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. எல்லாம் ஜெகவாவோட சேர்த்து வரும். ஜெகவா ரஃபா என்று வரும். அதுக்கப்புறம் மை ஹீலர், மை ப்ரொவைடர், ஜெகவா நிசி என்று வரும். நிறைய நாமங்கள் இருக்கிறது. நீங்க போய் வேதாகமத்தில் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். இதை தாண்டியும் சில நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமங்கள் வெளியே சொல்லப்பட முடியாத நாமங்களா இருக்கிறது, மிகவும் ரகசியமான நாமங்களாக இருக்கிறது. அதை குறித்து காலங்கள் இன்னொரு காலம் வரும் பொழுது நான் உங்களுக்கு அதான் வெளிப்படுத்துகிறேன். அதற்கு பின்பதாக கடைசியாக புதிய ஏற்பாடு வரும் பொழுது இதில் அழகான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்ட ஒரு மாற்றமாய் உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே பாடத்திலே வாசிக்க கேட்ட பகுதியிலே ஒரு புதிய வெளிப்பாடு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு இயேசுவின் இடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், குமாரனாகிய இயேசுவாகிய குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிற கொடுத்த இயேசுவுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அது இல்லைன்னா இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் மட்டும் இல்ல அப்படின்னா அவருடைய நாமத்தையும் அறிய முடியாது, முகத்தையும் அறிய முடியாது, அவரை தேட முடியாது. எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும், ஏற்கனவே சொன்னது போல, எந்த இடத்துல இருந்து முழங்கால் பட்டு எந்த இடத்துல ஜெபம் பண்ணி இயேசுவேன்னு சொன்னாலும் கர்த்தர் பதில் கொடுக்கிறதுக்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. கண்ட இடத்துல தகனபலி இடாதபடி எச்சரிக்கையா இருந்து வேதாகமத்துல இருக்குது, லேவியராகமத்துல இருக்குது. கண்ட இடத்துல எல்லாம் ஜெபம் பண்ணாதன்னு எழுதி இருக்குது. சும்மா அங்கங்க முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணாத, சொன்ன இடத்துல வந்து ஜெபம் பண்ணு எழுதி இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எருசலேம்ல மட்டும் தான் அவங்க ஜெபம் பண்ணணும். சமாரியால கூட ஜெபம் பண்ண கூடாது, எருசலேம்ல தான் ஜெபம் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை சுமந்துகிட்டு போவாங்க, அங்க போய் ஜெபம் பண்றதுக்கு போவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க எந்த இடத்துல நின்று முழங்கால் பட்டிட்டு இயேசுவேன்னு சொன்னாலும் கர்த்தருடைய நாமம் கேட்கப்பட்டு, கர்த்தருடைய நாமத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவர் உங்களை தூக்குவதற்கு ஒரு அழகான நாமம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம், எல்லா நாமத்தை விட மேலான நாமம். அந்த நாமம் எல்லா நாமத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற நாமம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா நாமத்தையும் சேர்த்து வைத்து தன்னுடையதாக்கி அதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு வெளிப்படுத்த கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான மேன்மையான நாமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசித்தோம். 15ஆம் வசனத்திலே ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவானவர் யார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னா, முதல் வார்த்தை நிறைய இருக்குது, முதல் வார்த்தையை மட்டும் பார்ப்போம். யார் அப்படின்னா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், the express image of the Father. He is the express image of the Father. இயேசுவானவர் என்பவர் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்கிற வெளிப்பாடாய் இருக்கிறார். இந்த இயேசு என்கிற ஒரு நாமத்திலே 2 காரியங்கள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நாம் இப்பொழுது ஜெபிக்கும்படியாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு மேலான நாமம் என்று நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இயேசு என்கிற வார்த்தையிலே 2 வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இயேசு என்கிற ஒரு வார்த்தை, அடுத்து கிறிஸ்து என்கிற ஒரு வார்த்தை. 2 வார்த்தையும் முக்கியமான வார்த்தை.
ரெண்டு வார்த்தையும் வெவ்வேறான வார்த்தை. நம்ம ஒன்றாக சேர்த்து சொல்லுவோம், ஆனால் வெவ்வேறாக உள்ள வார்த்தை. சோ சரியாக எழுத வேண்டும் என்றால் யெஷுவா என்று இது எபிரேயத்துல சொல்லுவார்கள். இன்னும் நான் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் யெகோஷுவா என்று சொல்லுவார்கள். யெகோஷுவா அப்படின்னா ஜாஷுவா அப்படின்னு அர்த்தம். யெகோவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஷுவா அப்படின்னா சால்வேஷன் என்கிற ஒரு வார்த்தையும் சேர்ந்திருக்கிறது. சோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யாட்ஹே வாவ்ஹே பிளஸ் சால்வேஷன் அப்படின்னா இயேசு அப்படின்னு அர்த்தம். வேதாமத்துல பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் ரட்சிப்புன்னு எழுதிருக்கிறதோ அங்கெல்லாம் யெஷுவான்னு எழுதப்பட்டிருக்கும் உள்ள பின்பதாக. இயேசு தேவன் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு எழுதினா தேவன் உங்களை யெஷுவா அப்படின்னு எழுதியிருக்கும். சோ யெஷுவா அப்படின்னாலே ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. யாவே இஸ் சால்வேஷன் அப்படின்னா இயேசு அப்படிங்கிற ஒரு அர்த்தமா இருக்கிறது. இயேசுனாலே ரட்சிப்பு, இயேசுனாலே ரட்சிப்பு, இயேசுனாலே ரட்சிப்பு, இயேசுனாலே ரட்சிப்பு, இயேசுனாலே ரட்சிக்கிறவர் அப்படிங்கிற ஒரு தன்மை வெளிப்படுத்தப்பட்டுகிறது. அடுத்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு ஒரு அழகான ஜெபத்தை நம்ம பண்ணுவோம். நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்ட்டு என்னுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் நிறைவு பெறுகிறதா இருக்கும். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை பிடிக்கும். The Lord, the Jesus is not a historical Jesus, the Jesus is the resurrected Jesus. நான் நம்புகிற இயேசு 2000 ஆண்டுகள் முன்பதாக வாழ்ந்த சரித்திரத்தில் உள்ள இயேசு இல்ல, மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கும் ஜீவிக்கிற உயிருள்ள இயேசுவா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மிகவும் மிகவும் பெரிய நாமமா இருக்கிறது. சரி, அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை மேலான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை குறித்து சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்து என்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா இது கிரேக்கத்துல உள்ள வார்த்தை, அதாவது கிரீக் டேர்ம், கிரேக்கத்துல உள்ள வார்த்தை. இதனுடைய எபிரேய வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா மெசியா என்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. மெசியா என்கிற ஒரு வார்த்தை கிறிஸ்து என்கிற வார்த்தையா இருக்கிறது. சரியாக நான் எழுதுகிறேன். சரியாக இதனுடைய வார்த்தை மஷியாக் என்கிற வார்த்தையாக இருக்கிறது. மஷியாக் என்று சொல்வார்கள், மஷியாக் என்று சொல்வார்கள். நீங்க உங்க பாட்டுத்தாள்ல கடைசியில பாத்தீங்க அப்படின்னா the மஷியாக் ரெம்னன்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். எங்களுடைய ஊழியத்துக்கு பெயர் கர்த்தர் இந்த பெயரை எங்களுக்கு கொடுத்தார். the மஷியாக், மெசியா, மேசியாவின் உடைய கூட்டமைப்பு உள்ளவர்கள் என்கிற ஒரு அர்த்தம் உள்ள ஊழியத்தின் பெயரை கர்த்தர் கொடுத்தார். பல ஆண்டுகளாக த ஹிடன் ரெம்னன்ஸ் என்கிற பெயரை வைத்திருந்தோம். கர்த்தர் கொடுத்ததின்படியாக ஹிடன் ரெம்னன்ஸ், மறைந்திருக்கிற மீதியானவர்கள், மறைந்திருக்கிற குழு என்று பெயர் கொடுத்து வைத்திருந்தோம். திடீரென்று ஒருமுறை கர்த்தர் அவருடைய காரியத்தின் நிமித்தம் தரிசனமாகி கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். கொடுக்கும் பொழுது பெயர் மாற்றத்தையும் கொடுத்தார். மெசியாவின் ஒரு கூட்டமைப்பா இருக்கிறது, அதாவது கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு கூட்டமைப்பா இருக்கிறது. நமக்கும் ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா கிறிஸ்தவன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கிறிஸ்துவை சுமப்பவன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பெருமை கொள்ள போகிறீங்க, என் பெயர் கிறிஸ்தவன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமமும் எங்கெங்கோ இருக்கிற அந்த நாமத்தை பிடிச்சு எடுத்து எனக்கு தலைப்பாகவே கொடுத்துட்டாங்க கிறிஸ்தவன் அப்படின்னு. எவ்வளவு மேன்மையான நாமம் அது. இனிமேல் கிறிஸ்தவன் சொல்லும் போது மார் தட்டி சொல்லணும், அப்பாவை சுமக்கிறவன்டா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்ல வேண்டும். இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தை யூதர்களுக்கு தெரியாது. யூதர்கள்ட்ட போய் கிறிஸ்து அப்படின்னா தெரியுமான்னு கேட்டா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கிறிஸ்டியன், கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கேட்பான். அவனுக்கு கிறிஸ்தவன்கிற வார்த்தை, கிறிஸ்துங்கிற வார்த்தையே புரியாது, கிரைஸ்ட்ங்கிற வார்த்தையே புரியாது. அவங்களுக்கு புரிந்ததெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், மேசியா என்கிற வார்த்தை தான். அவங்ககிட்ட போய் மேசியா என்கிற வார்த்தையோட சேர்த்து இருக்கிறதா கிறிஸ்தவர்கள் சொன்னா பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான மேன்மையான நாமமா இருக்கிறது. இந்த மேசியாவை பற்றி சில வார்த்தையை சொல்லுகிறேன். கிறிஸ்து என்கிறது என்ன அப்படின்னா the office of Jesus, அதாவது இயேசுவின் உடைய ஊழியத்தின் உடைய அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், இதை புரிய முயற்சி செய்யுங்கள். இந்த கிறிஸ்து என்னப்பட்ட இந்த வெளிப்பாடு ஆதியாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆதியாகமத்திலே இருந்து மெசியா வருவார், மெசியா வருவார், மெசியா வருவார். யார் இந்த மெசியா? எல்லா நாமத்தையும் சேர்ந்து சுமக்கிறவர் என்கிறவர் மெசியா என்று தெரியும். the eternal spirit of the father என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மெசியா என்றால் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வருகிறவர் என்கிற ஒரு வெளிப்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மனிதனாக இருப்பார், தெய்வத்தன்மை உள்ளவராக இருப்பார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆதியாகமத்திலிருந்து அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் தெரியும் மெசியா, 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 மெசியான்னு தெரியும். அதுக்கப்புறம் 2000 ஆண்டுகள் கழித்து, 4000 ஆண்டுகள் கழித்து இயேசு பிறந்தார். பிறந்து மெசியாவாக பிறந்தார். he entered into the
administration of God, or he is the Messiah. மேசியாவாக தேவத்துவமாக மனிதனாக பிறந்து எல்லாத்தையும் சேர்த்து சுமந்தவராக அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. the Messiah, இயேசு மேசியா என்கிற ஒரு வார்த்தையினுடைய மேன்மையை காண்பித்து விட்டு நான் இங்கிருந்து கிளம்பி செல்ல விரும்புகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இவர் சாதாரண ஒரு ஆண்டு இல்ல, சும்மா அப்படியே ஆண்டவர் இயேசப்பா இயேசு அவர் சும்மா ஏதாவது செய்வாரு, நம்ம எப்படி ஒண்ணு இல்லாம அறிவில்லாம இருக்கோமோ அதே மாதிரி ஆண்டவர் அறிவில்லாம இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஏளனமான ஒரு எண்ணம் இயேசுவின் மீது வைத்திருக்கிறோம். இயேசு மீது வைத்திருக்கிற எண்ணங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு மாற்றப்பட போகிறது. இயேசு யார் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 15ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இயேசுங்கிறவர் யார், மேசியாங்கிறவர் யார்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், எல்லோஹிம் எல்லாத்துக்கும் மேலாக முந்தின பேருமானவர். அதுக்கப்புறம் 16ஆம் வசனம் ரொம்ப அழகான வித்தியாசமான ஒரு வசனம். ஏனெனில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதுதான் பயங்கரமான வார்த்தை. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்க இயேசுன 2ஆம் வருஷத்துல பிறந்த அந்த ஒரு மனிதன் மட்டும் யோசிப்பீங்க. பேக்ட்ராப், பயங்கரமான பேக்ட்ராப். இயேசுங்கிறவர் யார் அப்படின்னா சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. நான் முதல்ல என்ன சொன்னேன், யாரு சிருஷ்டித்தான்னு சொன்னேன், எல்லோஹிம்னு சொன்னேன். எல்லோஹிம்ல பலவின் பால்ல இருப்பாங்கன்னு சொன்னேன். உங்க மனசுல அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. இப்ப என்னெல்லாம் சிருஷ்டித்தாரு லிஸ்ட் போட்டுக்கிறாங்க. எல்லா ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்கோம்னா ஆல்னு போட்டிருக்கோம், இங்க எல்லாம்னு போட்டிருக்கோம். நான் ஆங்கிலத்திலையும் தமிழையும் சேர்த்து வச்சு வாசிக்கிறேன். 16ஆம் வசனத்தை வாசிங்க. என்னெல்லாம் ஆண்டு உருவாக்குனாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்குது. ஏனெனில் சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, ஆல் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ள ஆல் எல்லாம், பூலோகத்தில் உள்ள எல்லாம். யோசிங்க, பரலோகத்தில் உள்ள எல்லாம், பூலோகத்தில் உள்ள எல்லாம், காணப்படுகிற ஆல், காணப்படுகிற எல்லாம், காணப்படாத சகல வஸ்துகள் எதெல்லாம் இன்விசிபிளா இருக்குதோ அது எல்லாம் ஆல். சிங்காசனங்கள் எல்லாம், எல்லா சிங்காசனங்கள் ஆல் சிங்காசனம், கர்த்தத்துவங்கள் ஆல் கர்த்தத்துவங்கள், எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள் வாசிங்களா, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சாதாரணது கிடையாது. அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவுக்கும் முந்தின பேருமானவர். 18ஆம் வசனம், சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கிறார், ஆதியும் மரித்தெழுந்து எழுந்த முதற் பேருமானவர். 19ஆவது வசனம், எல்லாரும் சத்தமாய் வாசிங்களா, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவும் பரலோகத்தில் உள்ளவர்களும் ஒப்புரவாக்கும்படி அவர் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. 19ஆம் வசனம் ரொம்ப அழகான வசனம். சகல பரிபூரணமும் இயேசுக்குள்ள இருக்குது. இயேசு ரொம்ப ஃபுல்லா இருக்கிறாரு, அதனால ட்வின்ஸா பிறந்தாருன்னு இல்ல. இயேசு ரொம்ப ஃபுல்லா இருக்கிறாரு, ஒரு மனிதனாக தான் பிறந்தாரு. ஹல்லேலூயா. சகல பரிபூரணமும், all fullness dwells in him in bodily form. மனிதத்துவமாக இயேசுவுக்குள் சகல பரிபூரணமும் இருக்கிறது. இயேசுவுக்குள் ஆல் போட்டு இயேசு அப்படியே புகழ்ந்து தள்ளியாச்சு, அழகா தள்ளியாச்சு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டே இருக்கும்போது பவுலுக்கு ஒரு திடீர்னு ஞாபகம் வந்துட்டு, கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. 25ஆம் வசனம், 14ஆம் வசனத்திலிருந்து 20 வரை வாசிச்சோம். 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். திடீர்னு இயேசுவை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது, கிறிஸ்துவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது மேலே செவலில வாழுகிற பரிசுத்தவான்களுக்கு ரகசியமாக வெளிப்படுத்தப்படுகிற பூரண ரகசியம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. Wait. From the beginning of creation there is a secret that no one knows. ஒருத்தனுக்கும் ஒரு மனிதனுக்கும் எவனுக்கும் வெளிப்படுத்தப்படாத ரகசியம் இருக்கிறது. நான் முதல்ல சொல்லுகிறேன், நாமங்கிறது ரகசியம். லேஸ்ல எல்லாம் நாம வெளிப்படாது. நான் இப்ப ஒரு 3/4 மணத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பைபிள்ல 3/4 மணத்துல சொல்லப்படல, பல காலமாக சொல்லப்பட்டது, 5000 வருஷமா சொல்லப்பட்டது. நம்ம 40 வருஷம் 50 வருஷம் நம்மளுக்கு இறந்துரும். 100 வருஷம் மிஞ்சி போனா யோசிச்சு பாருங்க. The name is in itself a secret. எல்லோஹிம் அதை வச்சுக்கிட்டே வாழ்ந்தாங்க. எல்ஷடாய் அதை வச்சுக்கிட்டே ஆபிரகாம் வாழ்ந்தார். பரதேசியா சுத்தினாரு. யோசிச்சு பாருங்க. அவர் வாக்குத்தத்தத்தை வாங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவரதான் வந்தார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவா கூட வெளிப்படல. பாவம், அவரு வாக்குத்தத்தத்தை சுமந்துகிட்டே சுத்தினாரு. நிறைவேற வாய்ப்பே கிடையாது. அவருக்கு நிறைவேற வாய்ப்பே கிடையாது. அந்த ரெவலேஷன் அந்த காலத்துல வருகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாவம், ஈசாக்கு வச்சு சுத்திட்டு இருந்தாரு.
எல்லாத்தையும் சின்ன சின்ன ரெவலேஷன் ஒன்னொன்னா பிடிச்சு இருந்துச்சு. அந்த காலத்திலிருந்து இந்த கால் வரை ரகசியமாய் வைக்கப்பட்டு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன ரகசியம் தெரியுமா? அழகான ஒரு ரகசியம். 27ஆம் வசனம் அந்த ரகசியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது புறஜாதிகளுக்கு விளங்கினது, இஸ்ரவேலுக்கு விளங்கவில்லை. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் பரிசுத்தவான்களாகிய நமக்கு தெரிய சித்தமானார். சத்தமாய் வாசிப்போமா? எல்லாரும் நல்ல சத்தமாய் அடுத்த பகுதியில வாசிக்க போறீங்க. வாசிங்களா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை இருதயத்து மேல வச்சுக்கோங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் ரகசியமாக எனக்குள் இருப்பதே ரகசியம். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எல்லா கிறிஸ்தவனும் ஓதிட்டு தான் சொல்லுவாங்க, அதை சொல்லிட்டே போவாங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு பெருசு தெரியுமா அந்த இயேசு? வாசிங்க மேல கொலோசியர் 1 உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு எவ்வளவு பெரியவன் வாசிக்க போறீங்க. வலது கரத்தை உள்ள வச்சுக்கோங்க, வலது கரத்தை நெஞ்ச வச்சுக்கோங்க. உள்ள யார் இருக்கா? இயேசப்பா. இப்ப வாசிங்க அந்த இயேசு யாருன்னு. வாசிக்கிறேன் 15ஆம் வசனம். அவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்சூரூபம். அவர் யாருன்னா சகலமும் அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள். எனக்குள்ள இருக்கிற இயேசு எப்படி சிருஷ்டித்தார்னா, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், சகல சிங்காசனங்கள், சகல கர்த்தத்துவங்கள், சகல துரைத்தனங்கள், எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, சகல அதிகாரங்கள் எல்லாமே சகலமும் அவர் எனக்குள்ள இருக்கிற இயேசுவால் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Christ in you is a hope of glory. கிறிஸ்துவானவர் அவருடைய நாமம் எனக்குள் தரிப்பிக்கப்பட்டு என்னை சுற்றிலும் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது மாதிரி மகிமையான காரியம் எதுவுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க அப்பா இப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுக்க முடியாது, உங்க அம்மா இப்படி ஒரு சொத்தை எழுதி வைக்க முடியாது. ஆனா ஏசப்பா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க ஜெபங்களை கிழிச்சு பதில கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. You are the representative of Jesus. You are the carrier of God's presence. இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய மகிமையை சுமக்கின்ற பாத்திரம். ஹல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன். நீங்க அதுக்கப்புறம் வீட்டுல போய் நீங்க யோசிச்சு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஏனென்றால் இது மிகவும் மிகவும் பெரிய வசனமாய் காரியமாய் இருக்கிறது. வேதாகமத்தை அப்படியே கரங்களில எடுத்துக்கொண்டு நீங்கள் எழும்பும்படியாக எழும்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சில வசனங்களை வாசிக்க போகிறோம். கரங்களில வேதாகமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு எழுந்து நில்லுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று நமக்குள்ளாக தரிப்பித்த அந்த நாமத்தை நான் பார்க்க போகிறோம். மிகவும் அதிசயமாக ஆச்சரியமாக சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்க விரும்புகிறேன். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பக்கம் எண் 231. வேதாகம் வைத்திருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் எண் 231 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே. எப்படி வார்த்தையை பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய ரெண்டும் சேர்ந்த ஒரு அழகான வார்த்தை. இனிமே நீங்க வேதாகம் வாசிக்கும் போது பயங்கரமா வாசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நாமங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இந்த வேதாகம் வாசிக்கும் போது வித்தியாசமா வாசிக்க போறீங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அதுக்கப்புறம் 15 வசனம்லாம் தாறுமாறான வசனம். ஒவ்வொரு வசனமும் பயங்கரமான வசனம். வீட்டுல போய் நீங்க எல்லாரும் படிக்க போறீங்க அந்த வசனங்களை. 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் விட்டு வாசிங்க, நல்ல மனசு விட்டு வாசிங்க. 15ஆம் வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? What? உங்கள் சரீரங்கள், யுவர் பாடி என்ன வார்த்தை போட்டிருக்குது? கிறிஸ்துவினுடைய அவயங்கள், பார்ட்ஸ், அவயங்கள் என்று அறியீர்களா? இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கேவலமான எக்ஸாம்பிள் 16ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமா இருக்கிறான். தப்பு செய்யாத, ஒரே சரீரமா இருக்கிறான். பண்ணாத, இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே அப்படியே. வேற எக்ஸாம்பிளே கிடைக்கலையா? இப்படி ஒரு எக்ஸாம்பிள சொல்லி மண்டல புரியுற மாதிரி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அப்படியே வாசிங்க சத்தமாய்.
கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறான். He who is joined with the Lord is one spirit with him. Oh my God. He who is joined with the Lord, கர்த்தர், Lord is one spirit. ரெண்டு ஆவி கிடையாது, ஒரே ஆவியாய் இருக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பாயிண்ட் சொல்ற மாதிரி சொல்லிட்டு 19வது வசனம் பாருங்களேன். அழகான வசனம், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம். 1 கொரிந்தியர் 6:19. சத்தமாய் வாசிங்களேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? You are the temple of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். Who is Holy Spirit? கிறிஸ்துவினுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர். கிறிஸ்து ஸ்பிரிட் ஃபார்ம்ல வாசம் பண்ணுகிறவர், கரெக்ட் சாஃப்ட்வேர்ல வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்ப எங்க வசிக்கிறாங்கன்னா இங்க வசிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் உங்க வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்க பேரை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் உங்க வீட்டு அட்ரஸ் என்ன, உங்க விலாசம் என்னன்னு கேட்டா உங்க பேரை சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? உங்க பேர் உங்களுக்கு கிடையாது, நீங்க உங்களுடையவர்கள் என்று அறியீர்களா? அடுத்த வசனம் பயங்கரமான வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகையால், வாசிங்களா, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரம். எப்படியா? தேவனுக்கு உடையவர்களாகிய உங்க சரீரம். காசு கொடுத்து வாங்கியாச்சு, கிரயம் கொடுக்கப்பட்டது. உங்கள் சரீரத்தாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, யாரு பாக்கியசாலி உலகத்துல? இதெல்லாம் ஜெபம் பண்ணி கேட்டீங்களா? ஆண்டவர் இப்படிலாம் செய்யுங்கன்னு கேட்டீங்களா? இல்ல. எவ்வளவு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்க. நான் கரெக்டா வந்து பேசுறேன். 1ஆம் தேதி 4 மாசம் 1ஆம் தேதி வந்து பேசுறேன். பயங்கர ஷாக் ஆயிட்டு காலையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா, சொல்லி சொன்னார்னா சரியாக தான் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா பேசல, நானா விரும்பி பேசல. நானா விரும்பினா அதெல்லாம் பேச மாட்டேன். இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில பேசுற விஷயங்கள், ஆலயத்துல பேசுற விஷயங்கள் கிடையாது. ஆனால் ஆவியானவர் உந்தலின்படி இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார். வேதாகமத்தை கீழே வச்சுக்கிட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எவ்வளவு மேலான சுதந்திரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க சொன்னார். என் முகத்தை தேடு, என் முகத்தை தேடு, என் சித்தத்தின்படி நீ என்ன கேட்கிறியோ அதை நான் செய்வேன். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் உனக்குள்ள தங்கி இருக்கிறேன், நான் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன், உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன், உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன், உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன். There is no gap between you and in you. இந்த வார்த்தையை சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க. There is no gap between you and in you. உனக்கும் உனக்குள்ளேக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். I live in you, Jesus is in me and I in Jesus and we are one. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். பிதா எப்படி குமாரனிலும், குமாரன் எப்படி கிறிஸ்துவிலும் இருக்கிறது போல, பிதாவிலும் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் என்னிலே இருக்கிறீர்கள், நாங்கள் உண்மையிலே இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is the motto of CSI. CSI உடைய motto ஆகும், that we may all be one. எல்லாரும் இணைக்கப்பட்டு ஒன்றாய் இருக்கிறது போல, நீங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல நாங்களும் ஒன்றாய் இருக்கும்படி கிறிஸ்துவினுடைய ஆவியினாலும் கிறிஸ்துவினுடைய ஆளுகையினாலும் நீங்கள் கொடுக்கப்பட்டீர்கள். You have been given the greatest promise and you have been released into the greatest promise. இப்ப நான் சொல்லுகிறதெல்லாம் வாக்குத்தத்தம் இல்ல, இப்ப நான் சொல்றதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. எல்ஷடாயா நின்னு பேசலங்க. God is not promising you that I will live in you. God is saying I am living in you. நான் வாக்கு பண்ணுகிறேன், உனக்குள்ள வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்க முன்னாடி இப்ப பேசிட்டு இல்ல, உனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அவருடைய ரத்தத்தினாலே மீட்பு உண்டாயிருக்கிறது, ரத்தத்தினாலே ஒப்புரவாகுதல் உண்டாயிருக்கிறது. பூலோகமும் பரலோகமும் இணைக்கப்படும்படி ஒப்புரவாகுதல் உண்டாயிருக்கிறது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நீரில்லாமல் நீ சொல்லாமல் நீரில்லாமல் நான் நீ சொல்லாமல் எதுவும் இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க
பிரசனம்தான் எனது கலவரம் ஆசையாய் சந்தோஷமா இந்த பிரசனம்தான் உங்க பிரசனம்தான் எனது காதல் நீரலாமல் Jesus in me. பிரசனம் தான் உங்க பிரசனம் தான் எனது காதலே உங்க பிரசனம் தான் உங்க பிரசனம் தான் எனது காதலே. जी मैडम, thank you wonderful Holy Spirit, thank you beautiful Holy Spirit. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த நாமம் உங்களுக்குள்ளாக திருப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் உங்களுக்குள்ளாக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா the presence is inside you, the glory is inside you. பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் வித்தியாசம் அதுதான். பழைய பாட்டுல எல்லாம் வெளியே பார்ப்பாங்க, புதிய பாட்டுல எல்லாம் உள்ள பார்ப்பாங்க. That is a major difference. மோசே வெளியே பார்த்தார், நம்ம உள்ள பார்க்கிறோம். மோசேக்கு சொல்லப்பட்டிருக்கிற மகிமை the temporary glory, the shading glory, shadow, நிழல். பழைய பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் நிழல், ஒரிஜினலுடைய நிழல். ஒரிஜினல் எதுனா புதிய பாட்டுல கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற சந்ததியாகிய நீங்கள் தான். உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர். The fullness of God dwells in you. You are an eternal dwelling place of God. எந்த ஒரு ஒளிவு மறைவின்றி ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் யார் என்றால் தேவனை சுமக்கின்ற பாத்திரம். You are an eternal dwelling place of God. இயேசுவை, தேவனை, தேவனின் முழுமையை சுமக்கின்ற பாத்திரம் கிறிஸ்தவர்கள் நீங்கள், நான். ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தினாலே ஒப்புரவாகுதல் ஆக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவர் யாவேயாக, யாக்கே வாவேயாக, யாக்கே ஷின் வாவேயாக, யெகோவாவாக, யெகோஷுவாவாக, ரபி மெலக் யெஷுவா மெஷியாவாக, ரபி மெலக் கிங், யெஷுவா இயேசு மெஷியா மெசியாவாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ராஜாதி ராஜாவாக வாசம் பண்ணுகிறார். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவராய் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக, கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் இருதயத்தில் எழுதப்படுவதாக, மாறாத பிரமாணமாய் எழுதப்படுவதாக, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக, மறுரூபமாக்கப்படுவதாக, தேவனிலே தரித்திருந்து நிலைத்திருப்பீர்களாக, மேன்மையானவர்களாய் மாற்றப்படுவீர்களாக, கர்த்தருடைய தொடுதல் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை சுமப்பீர்களாக. கர்த்தருடைய பாத்திரமாய் மாற்றப்படுவீர்களாக. நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கப்படுவீர்களாக. எங்கு சென்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவீர்களாக. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாயிலே இருக்கிறது. கர்த்தர் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். தைரியமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் சேனைகளை எழுப்புவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருப்பீர்களாக. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பது கிறிஸ்துவினுடைய நாமத்தினுடைய பெயர். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கிறிஸ்துவின் அபிஷேகம் உங்களில் எப்பொழுதும் நிலைத்து நிற்பதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர்
கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய தன்மைகளையும் மேன்மைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாறாததா எப்பொழுதும் இதயத்திலே நிலைத்து நிற்பதாக, இதயத்திலே எப்பொழுதும் எழுதப்பட்டிருப்பதாக, நாம மகிமைப்படுவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாலையிலும் இதனுடைய தொடர்ச்சி இருக்கும். நீங்கள் உங்களோடும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து கொண்டு வரும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை இந்த இரவிலே ஆசீர்வதித்து உங்களை பாழாக்காமல் தலையாக்கி அவருடைய மேன்மையினாலும் ரகசியத்தினாலும் கிருபையினாலும் நிறைவாய் இந்த காலங்களிலே நிரப்புவாராக. இந்த புத்தாண்டின் ஆசீர்வாதமும் நன்மைகளும் எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும். இந்த இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.